பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என நைனா நாகேந்திரன் கூறுவது நகைப்புக்குரியது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கல்லூர் பாலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மல்லை சத்யா தொடங்கியுள்ள கட்சி குறித்தும் விமர்சித்தார். பஞ்சாங்கத்தை பார்த்துட்டேன், பஞ்சாங்கத்துல இந்த கட்சி ஆட்சி இலக்கு, இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றது அவருடைய என்ன சொல்றது இல்லை. அதாவது நயினார் அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. ஆனா சேரக்கூடாத இடத்துல சேரும் பொழுது இது போன்ற நபர்களுக்கு இது போன்ற இது வருங்கிறது தான் அவரே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. ஜனங்க முடிவு பண்ணணும். திராவிட வெற்றிக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கட்சி நான் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேன். நல்ல சேர்ந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் இருக்கதான் செய்யும். கட்சி பேர் கூட இன்னொரு கட்சியோட பேரை களவாடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? வேற ஏதாவது கேள்வி, அந்த பேரை கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது.